நூற்றாண்டுகள் பல கடந்தும் லைன்களை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலைக்கு மலையக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நூற்றாண்டு வலியறிந்த உழைக்கும் மக்களும் அவர்களின் பெண் தலைமைகளும் அரசியலில் தலைமைத்துவத்தை ஏற்பதன் மூலமே மலையக மக்களின் எதிர்காலத்தில் ஒளியேற்ற இயலும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரஜைகள் முன்னணியில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடும் சுந்தரராஜா ஜே சித்ரா தொடர்பான ஒரு அறிமுகம் அடுத்து. வலப்பனை மகுவ தோட்டத்தில் பிறந்தவர் சுந்தரராஜ் ஜே சித்ரா. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 3வது பிள்ளையே ஜே சித்ரா. வலப்பனை மகுவ தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பொது தராதர சாதாரண தரம் வரை கல்வி பயின்றுள்ள ஜே சித்ரா சிங்களம் மற்றும் ஆங்கில மொழியிலும் தேர்ச்சி கொண்டவர். திருமணத்தின் பின்னர் குடும்ப பொருளாதார நிலை காரணமாக கொழுந்து பறிக்கும் தேயிலை தொழிலாளியாக உழைப்பில் ஈடுபட்டு தற்போது தனது சுய முயற்சியில் தையல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார். ஏனைய நேரங்களில் வீட்டு தோட்டம் மேற்கொண்டு அதன் மூலமாகவும் வருமானத்தை ஈட்டுவதற்கு ஜே சித்ரா எடுக்கும் முயற்சி பாராட்டுக்குரியது. மலையக மக்கள் காலம் காலமாக எதிர்கொள்ளும் வாழ்விட பிரச்சினை ஜே சித்ராவையும் விட்டு வைக்கவில்லை. நாங்க இருக்கிற லைன் அறையெல்லாம் இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு மேல இதே நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். எத்தனையோ பேர்த்துக்கு நாங்க ஓட்டுக்கு கொடுத்தும் எங்களுக்கு யாரும் இதை முன்னெடுத்து பேச வரல. இதுக்காக எங்களோட பிரச்சனையை நாங்க போயிட்டு 11 பேர் சேர்ந்து நாங்க இதை போட்டிடுறோம். அதுக்காக நாங்க போயிட்டு எங்களோட பிரச்சனையை நாங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு தீர்த்துக்கிற போறோம். மலையக மக்களின் வாழ்வில் இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியில் களமிறங்கும் ஜே சித்ராவின் வரவு மலையக அரசியலில் நம்பிக்கை தரக்கூடியது.